கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அந்த விதிகளையும் கட்டளைகளையும் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்று நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்திருக்கின்ற படைப்புகளில் இந்த மனிதனை அல்லாஹ் மிகவும் நேசிக்கின்றான். இந்த மனிதனை அல்லாஹ் விரும்புகின்றான். இந்த மனிதன் மீது அல்லாஹ் அருள் செய்கின்றான். இந்த மனிதனுடைய உலக வாழ்வு நாள மறுமையிலே சோனத்துக்குரியாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் ஆசையாக இருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கும் ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கின்றான். எது சரியான வழி, எது பிழையான வழி, எந்த வழி அல்லாஹ்வை கோபப்படுத்தும், எந்த வழி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் என்று தேர்ந்தெடுக்கின்ற ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே உலகத்திலே மனிதன் வாழும் பொழுது அவனுடைய மனோ இச்சைகள் விரும்புகின்ற ஆசாபாசங்களை எல்லாம் படைத்து இத்தனைக்கு மத்தியில் நீ அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறான். மேலும் மனிதன் மீது அல்லாஹ் இறக்கப்பட்டு பல நேரங்களையும் காலங்களையும் அதிர்ஷ்டமான காலங்களாக, நன்மைகளை சம்பாதிக்கின்ற காலங்களாக, ஒரு மௌசிமாக, ஒரு சீசனாக அல்லாஹு தஆலா நமக்கு ஆக்கியிருக்கின்றான். இப்பொழுது நாம் தில்ஹிஜ் மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய பிறை 4 நாங்கள் இருக்கின்றோம். இந்த தில்ஹிஜ் மாதத்துடைய 10 நாட்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான நாட்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அமல்கள் செய்வதற்காக, அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்காக, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுக்கு சிறந்த சாலிகான மனிதன் ஆகுவதற்கு இந்த 10 நாட்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். ஏன் இந்த 10 நாட்கள் சிறப்புள்ளதாக வேண்டும்? ஏனைய நாட்களை விட இந்த 10 நாட்களுக்கு ஏன் அதை சிறப்புடையதாக ஆக்க வேண்டும்? அறிஞர்கள் இது சம்பந்தமாக சொல்லும் பொழுது இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இப்படிப்பட்ட பெரும் அறிஞர்களுடைய ஆய்வுடைய முடிவை சொல்லும் பொழுது எல்லா காலங்களிலும் எல்லா வணக்கங்களையும் செய்ய முடியும். ஆனால் இந்த தில்ஹிஜ் மாதத்துடைய இந்த 10 நாட்களில் மார்க்கத்துடைய எல்லா கடமைகளையும் செய்ய முடியும். நோன்புடைய காலத்தில் ஹஜ் செய்ய முடியாது, ஒரு முஹர்ரம் மாதத்தில் ஹஜ் செய்ய முடியாது. ஆனால் இந்த தில்ஹிஜ் பிறை 1 to 10 ஹஜ்ஜுடைய கடமையும் அதிலே இறங்குகின்றது. எனவே நோன்பு பிடிக்க முடியும், தொழுகை செய்ய முடியும், ஜக்காத்து கொடுக்க முடியும், ஹஜ்ஜும் செய்ய முடியும். இஸ்லாத்துடைய 5 கடமைகளையும் இந்த 10 நாளைக்குள்ளே செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் இந்த நாட்களை சிறப்பானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், இந்த தில்ஹிஜ் மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏனைய காலங்களில் செய்கின்ற அமல்களை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களாக இருக்கின்றது. நபி அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள், நபி தோழர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகின்றோமே, அதை விடவுமா இது மிக மகத்தான அமல்களாக மாறும் என்று கேட்கும் பொழுது நபிகள் ஆம் என்று சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், யாரெல்லாம் தானாக தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு, வசதி வாய்ப்பை எடுத்துக்கொண்டு, தன்னுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போராடுகிறார்களே, அங்கே சென்று செலவழித்து ஷஹீதாகிறார்களே, அவர்களை தவிர மற்ற எல்லோரும் இதிலே சேருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய நேரம் பொன்னானது. நம்முடைய செல்வாக்கை விட, நம்முடைய ஏனைய அந்தஸ்துக்கள் எல்லாத்தையும் விட நேரம் பொன்னானது. அதனால தான் அல்லாஹு தஆலா காலமே நான் என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப இந்த குறிப்பிட்ட நேரத்தை அல்லாஹ் தந்திருப்பது அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்குவதற்காக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக தன்னை மாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் இப்படியான அவகாசங்களை எல்லாம் வழங்குகின்றான். இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய இந்த புனிதமான இந்த நாட்களில் நாங்கள் என்னென்ன அமல்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும்? பொதுவாக நமக்கு மத்தியிலே ஒரு ஆசையார்வம் இருக்குன்னு சொன்னால் புதிதாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும். தில்ஹிஜ்ஜாவுடைய நாட்களா, ரமதானுடைய காலமா, வெள்ளிக்கிழமையா, நபிகளார் பிறந்த தினமா, இப்படியான ஏதாவது ஒரு விசேஷமான நாள் வந்தால்
பள்ளிகளை ஜோடிப்போம், வீதிகளை ஜோடிப்போம், லைட்டுக்களை போடுவோம், புத்தாடைகளை அணிவோம், உண்ணுவோம், மகிழ்வோம். இப்படியான ஒரு முறையிலே தான் நாங்கள் அந்த நல்ல நாட்களை கழிக்க விரும்புகின்றோம். ஆனால் மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விதயம் என்ன? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. இந்த புனிதமான நாட்களில் நீங்க செய்ய வேண்டிய ஆகப்பெரிய அமல் என்ன? தொழுகையை நீங்கள் நேரத்துக்கு தொழுங்கள், பிற்படுத்தாமல் தொழுங்கள், அவ்வல் ஜமாத்தோடு தொழுங்கள், முன்சஃப்லே தொழுங்கள். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. நேரம் குறிப்பிடப்பட்ட தொழுகை நாங்கள் எவ்வாறு விளங்கியிருக்கோம்னு சொன்னால், லுகருடைய நேரம் அசர் வரைக்கும், அசருடைய நேரம் மகரிப் வரைக்கும், மகரிபுடைய நேரம் இஷா வரைக்கும், இஷாவுடைய நேரம் ஃபஜ்ர் வரைக்கும் என்பதாக நினைக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பிற்படுத்துவதை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், அதை கண்டித்திருக்கிறார்கள், பல எச்சரிக்கையான வாசகங்களை செய்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த நல்ல நாள்களில் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம், தொழுகையை நாங்கள் பெரிய பெரிய புதுமையான யாருக்கும் தெரியாத புதிய வணக்கங்களை செய்ய வேண்டும் என்பது கிடையாது. ஃபர்லான வணக்கத்தை, தொழுகையை அதை நேரத்துக்கு நாங்கள் முறையாக செய்ய வேண்டும். இதனமான சுன்னத்தான இருக்கிறது, தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துக்கள், லுஹாவுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை, இப்படியான அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய தொழுகைகளை நாங்கள் இந்த நாளையிலே மிகவும் நாங்கள் அதனை பேணுதல் காட்ட வேண்டும், மிகவும் அதனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்? இந்த நாள் அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிறை ஒன்றிலே இருந்து பிறை 9 அரஃபாவுடைய நோன்பு என்று சொல்வோம், தில் ஹிஜ்ஜாவுடைய பிறை 9வது நாங்கள் பிடிக்கின்ற அந்த நோன்பு வரை நமக்கு நோன்பு பிடிக்கலாம், தொடர்ச்சியாக கூட நமக்கு பிடிப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. விசேஷமாக அந்த பிறை 9லே நாங்கள் நோன்பு நோக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், 2 வருடத்துடைய பாவங்கள், முன்னால் ஒரு வருடம், அடுத்த வருடத்தை 2 பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். ஒரே ஒரு நோன்புக்காக ஹாஜிகளை தவிர மற்றவர்கள் எல்லோரும், ஹஜ்ஜுக்கு போகாத எல்லோரும் அந்த நோன்பை பிடிப்பதற்கும் நபிகளார் நமக்கு போதனை செய்திருக்கிறார்கள். இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1லிருந்து இந்த தக்பீரை நாங்கள் சொல்லலாம். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு ஏற்படுத்துகின்றது. ஸலஃபு சாலிஹீன்கள் அவர்கள் வீதிகளில் சொல்லும் போதும் கூட, வீதிகளில் கடந்து செல்லும் போதும் கூட இதனை அவர்கள் உரத்த குரலிலே சொல்வார்கள். தங்களுடைய காதுகளுக்கு கேட்கின்ற அளவுக்காவது நாங்கள் இந்த திக்ருகளை செல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான திக்ருகளை இந்த தில்ஹிஜ் மாதத்திலே இந்த பிறை 10க்குள்ளே நாங்கள் சொல்லும் பொழுது அதற்காக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, சொர்க்கத்திலே ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது, நற்கூலிகள் அல்லாஹ் தஆலா மேலதிகமாக நமக்கு வழங்குகின்றான் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, தில்ஹிஜ் மாதத்துடைய இந்த காலத்திலே நாங்கள் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். மறுமையிலே எல்லாவிடத்திலே சிபாரிசு செய்யக்கூடிய 2 தான், ஒன்று நோன்பு, அடுத்ததாக குர்ஆனாக இருக்கின்றது. குர்ஆன் நோம்புடைய காலத்தில் மாத்திரம் ஓதிவிட்டு அடுத்த நோன்புக்கு திறக்கக்கூடிய நாங்கள் இருக்கக்கூடாது, நாளாந்து நாங்கள் ஓத வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த குர்ஆனை முடிப்பது வாஜிப் என்று சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த குர்ஆனை 6 மாதத்துக்கு ஒரு முறை ஓதி முடிப்பது, பார்த்து ஓதி முடிப்பது வாஜிப் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய காலம் இந்த தில்ஹிஜ்ஜுடைய காலமாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, ஏனைய காலங்களில், ஏனைய நாட்களில் நாங்கள் இந்த அமல்களை செய்தாலும் இந்த நாட்களில் நாங்கள் இந்த நாளுக்கென்று பிரத்யோகமாக அதிகமாக நாங்கள் செய்வது அவசியமாக இருக்கின்றது. அதே போடுதான் அஸ்ஸதகத்து வல் இஹ்சான், சதக்கா என்பது தர்மம். இந்த தர்மத்தை நாங்கள் எவ்வாறு செய்கின்றோம் என்றால், வழிப்போக்கர்கள், யாசகம் கேட்பவர்கள், அவர்கள் யாசகம் கேட்பதால் அவர்களுக்கு ஒரு சில ரூபாக்களை கொடுத்துவிட்டு நாங்கள் சதக்கா செய்து விட்டோம் நினைக்க கூடாது. ஒரு யாசகர் வந்தால் அவரை நாங்கள் தட்டக்கூடாது, அது மார்க்கத்துடைய கடமை. யாராவது யாசக மார்க்கத்தில் கேட்கக்கூடாது, யாராவது கேட்டால் நாங்கள் அதை தட்டக்கூடாது. குறைந்தபட்சம் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவானாக என்று ஏதாவது கொடுக்க முடியாவிட்டால் நல்லதொரு வார்த்தையை சொல்லியாவது நாங்கள் அனுப்ப வேண்டும்.
எனவே நாங்கள் வழிப்போக்கர்களுக்கும் யாசகர்களுக்கும் சில ரூபாக்களை கொடுப்பதை கொண்டு நான் சதக்கா கொடுத்து விட்டேன் நினைக்க கூடாது. சதக்கா என்பது ஒரு ஏழையின் பசியை தீர்க்க வேண்டும், ஒரு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், அல்லது நாங்கள் யாரையாவது பொறுப்பெடுக்க வேண்டும். ஒரு விதவை பெண் பொறுப்பெடுக்கலாம், அந்த பெண்ணுடைய தேவைகளை நிறைவேற்றலாம். ஒரு அனாதை பிள்ளையை நாங்கள் பொறுப்பெடுக்கலாம், அவருடைய கல்விக்கு நாங்கள் பொறுப்பெடுக்கலாம், ஒரு குடும்பத்தை பராமரிப்பதற்கு நாங்கள் பொறுப்பெடுக்கலாம், ஒரு குடும்பத்துடைய தண்ணீர் செலவை நாங்கள் பொறுப்பெடுக்கலாம், ஒரு குடும்பத்துடைய மின்சார செலவை நாங்கள் பொறுப்பெடுக்கலாம். இப்படியாக சதக்காக்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி திட்டமிட்டு முறையாக செய்யப்பட வேண்டும். அதே போன்றுதான் இஹ்சான். இஹ்சான் என்பது பேருபகாரம், இஹ்சான் என்பது ரஹ்மத், ஒரு அருள். இதை சமூகத்துக்கு நாங்கள் கொடுக்கணும். இரக்கம் உள்ளவர்களாக, மன்னிப்பவர்களாக, அவருடைய கஷ்டத்திலே பங்கு கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களோடு நல்ல நடக்கக்கூடியவர்களாக, தன்னிடத்திலே பணி செய்கின்ற வேலையாட்களோடு அன்பாக பாசமாக அவரும் மனிதர் என்று விளங்கி நடக்கக்கூடிய வகையில் இவைகள் எல்லாம் இஹ்சானிலே சேரக்கூடியதா இருக்கின்றது. இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன். இந்த இஹ்சான் உபகாரம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான், நேசிக்கின்றான், அவர்கள் மீது அல்லாஹ் அம்பு வைத்திருக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய நாளையிலே நாங்கள் அதிவிசேஷமான அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் இத்ஹாலு சுரூர் அலல் முஸ்லிமீன். முஸ்லிமானவர்கள் மீது அவருடைய உள்ளத்திலே நாங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய உறவுகள், நம்மளோடு பயணிப்பவர்கள், நம்மளோடு வாழுகின்றவர்கள், அது மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்லிணக்கம் என்ற அடிப்படையிலையும் கூட ஒரு நல்ல எண்ணத்தை அவர்கள் மீது உண்டாக்க வேண்டும். விசேஷமாக நம்முடைய முஸ்லிம்கள் மீது ஒரு சந்தோஷத்தை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பிறை 10 நாங்கள் பெருநாள் கொண்டாடுவோம், தில்ஹிஜ்ஜாவுடைய பெருநாள் கொண்டாடுவோம். அந்த நாளையில் உண்ணுவதற்கு வழி இல்லாமல் நிறைய பேர் இருப்பார்கள், புத்தாடை அணிவதற்கு வழி இல்லாமல் இருப்பார்கள், தங்களுடைய பிள்ளைகளை அந்த பெருநாளை சந்தோஷப்படுத்த வழி இல்லாமல் இருப்பார்கள். இதை நாங்கள் தேட வேண்டும், இதை நாங்கள் தேடி அலைய வேண்டும். மக்கள் நம்மிடத்திலே உதவி கேட்டு கொடுப்பதை விட நாங்கள் தேடி சென்று யார் யாருக்கு எங்கெந்த பிரச்சனை இருக்கு என்பதை தேடி கொடுப்பது மிக மகத்தான ஒரு பணியாக இருக்கிறது. இதைதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், இதைதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள். இரவிலே வலம் வருவார்கள், வீதிகளை சுற்றுவார்கள், சந்து பந்துகள் எல்லாம் தேடுவார்கள். யாரு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த நன்மைகளை கொண்டு சேர்ப்பார்கள், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். எனவே நாங்கள் இந்த நாளையிலே ஒவ்வொரு முஃமினுடைய முஸ்லிமுடைய உள்ளத்திலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய 1, 2, 3, 4 காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று மனிதர்கள் தவறு செய்வார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதற்காகத்தான் இப்படியான நல்ல நாட்களை கொடுக்கின்றான். அந்த நாட்களில் அவனை தூய்மையானவனாக ஆக்குவதற்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார் என்பது தன்னுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது, நாவினாலே கேட்பது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்ற வாசகூடா கேட்பது. இன்னொன்று இருக்கின்றது, மனதால நினைத்து வருந்தி நான் இவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்பது. இதுதான் தௌபா. தௌபா என்பது ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அப்ப தௌபா என்று வரும் பொழுது முதலாவதாக அந்த பாவத்தை நான் விட வேண்டும், செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டும், செய்ததற்காக கவலைப்பட வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன அநியாய ஹுக்கூக்கள் எடுத்திருக்கின்றனோ அவைகள் நாங்கள் கொடுக்க வேண்டும். ஒருத்தருடைய திருடி இருந்தால் திருப்பி கொடுப்போம், இல்லையானால் அவருடைய மன்னிப்பு கேட்போம். ஒருத்தருடைய புறம் பேசியிருப்போம், ஒருத்தரை இட்டு கட்டிருப்போம், தவறாக சித்தரித்திருப்போம், அவருடைய மானத்திலே விளையாடி இருப்போம், அவரிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படியான சந்தர்ப்பத்தில் செய்து வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடியவர்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள். யார் யாருக்கு என்னென்ன கர்மங்கள் என்னால தீங்கு இழைக்கப்பட்டிருக்கிறதோ அதை கண்டு
அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே இந்த புனிதமான நாட்களை நாங்கள் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் பெருநாளோடு உதுஹியா என்ற ஒரு வணக்கத்தை நபிகளா நமக்கு போதித்திருக்கிறார்கள். உதுஹியா என்பது நம்முடைய பொருளாதாரம், அன்றைய நாள் பெருநாள் அந்த வாழ்வாதாரத்தை விட மேலதிகமாக நம்மிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கின்றதோ அதை கொண்டு ஒரு ஆடையோ ஒரு மாடையோ அல்லது ஒரு பங்காக சேர்ந்து நாங்கள் அல்லாஹ்வுக்காக அது குர்பான் கொடுப்பது. அந்த இரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னாடி அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இறைச்சி பங்கீடு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. அது இரண்டாவது விஷயம். முதலாவதாக அது ஒரு சதக்கா, ஒரு தர்மமாக அதை அறுவடை செய்து அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையோடு நாங்கள் செய்ய வேண்டும். பேருக்காக, புகழுக்காக, நான் வருஷம் கொடுத்தேன் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும் என்பதற்காக, என்கிற பள்ளியில தான் அதிகமாக மாடறுத்தார் என்று சொல்வதற்காக, கோலாகலமாக இதை நாங்கள் செய்தோம் என்று சொல்வதற்கு அல்லாமல், இந்த இரத்தம் பூமியிலே விழும் பொழுது என்னுடைய பாவங்கள் ரப்பிடத்திலே மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையோடு அதனை நாங்கள் செய்யக்கூடிய இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய காலத்தை நாங்கள் கருத்திலே கொண்டு பாவங்களை விட வேண்டும். எல்லா வகையான பாவங்களை விட வேண்டும். வியாபாரத்திலே மோசடி, வியாபாரத்திலே பொய் சொல்வது, வியாபாரத்திலே ஏமாற்றுவது, ஒரு சாதாரண பொருளை உன்னதமான பொருள் விற்பது, விலைகளுடைய விஷயத்திலே அநியாயமாக செய்வது, குடும்ப விஷயத்திலே தகராறு பண்ணுவது, நண்பர்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்வது, இப்படியான எல்லா வகையிலையும் இருக்கின்ற தவறுகளையும் நாங்கள் விட வேண்டும். இந்த நாட்களை முன்மாதிரி வச்சு, அல்லாஹ் இந்த நாளையில இருந்து என்னுடைய எந்த தவறும் என்னால் நடக்காது ரப்பே என்று நாங்கள் சத்தியமிட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். நாங்கள் மாறாதவரை அல்லாஹ் நம்மளை மாற்ற போறதில்லை. மனிதன் தவறுக்கு மத்தியிலே படைக்கப்பட்டவன் தவறு வரும், அதை உணர்ந்து மீண்டும் செய்யாமல் இருப்பவன் தான் மாமனிதனாக மாறுகின்றான். எனவேதான் இந்த நாளிலே தவறுகளை விட்டு நாங்கள் ஒதுங்கி இருந்து அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டியது, இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய நாளையிலே செய்ய வேண்டிய கர்மம் என்னென்றால் அத்துஆ, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்து வ கினா அஸாபன்னார். இந்த துஆவை அதிகமாக ஓதுவதை ஸலஃபு ஸாலிஹ் செஞ்சு வந்தார்கள். இது நபிகளார் காட்டிக் கொடுத்த வழி. அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே உள்ளே இருக்கின்ற துஆ, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த பிரார்த்தனையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலகட்டத்திலே அதிகமாக செய்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் அவர்கள் பல அமல்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதனுடைய யதார்த்தம் என்ன? இந்த நாள் புனிதமானது. இந்த நாளை போன்று வருடத்தில் எந்த நாளும் கிடையாது. இந்த நாளையிலே உங்களுடைய வணக்கங்களை, இபாதத்துக்களை அதிகரித்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு சாலிகான மனிதனாக தான் ஆக வேண்டும். நான் சாலிகான மனிதனா இல்லையா என்பதை எப்படி பார்ப்பது? இந்த உலகத்திலே வாழுகின்ற 600 கோடி மக்களும் என்னை நல்லவன் என்று சொன்னால் எனக்கு தெரியும் நான் நல்லவனா இல்லையா. நான் வாழுகின்ற பிரதேசத்தில் இருக்க எல்லா மக்களும் என்னை நல்லவன் என்று சொன்னால் எனக்கு தெரியும் நான் நல்லவனா இல்லையா. நான் நல்லவனா இல்லையா என்பது எனக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஏன்? நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே நம்பிக்கை முக்கியமானது, மறைவான விஷயங்கள் முக்கியமானது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும், எனக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. எனவே உலகத்தில் இருக்க எல்லோரும் என்னை நல்லவன் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் நல்லவனா என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்க அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உலக மக்களுக்கு மத்தியில் நான் நல்லவனாவதை விட படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு வர வேண்டும். எனவே நாமல் செய்கின்ற அமல்கள், வணக்க வழிபாடுகள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற கர்மங்கள் எதிலையுமே யாரும் என்னை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும்,
பேஸ்புக்கில் போட வேண்டும், என்னை மகிழ்விக்க வேண்டும், பொன்னாடை பூத்த வேண்டும் என்ற ஒரு நினைப்பு கூட வரக்கூடாது. படைத்த ரப்புக்காக செய்திருக்கிறேன், அது யாருக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டுத்தான். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், சிலர் சில சேவைகளை செய்கிறார்கள், அது யாருக்குமே தெரிவதில்லை என்று. யாருக்கும் தெரியாம ஒரு சேவை நீங்கள் செய்திருந்தால் கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் என்று நபிகளாரின் கருத்திலே இருக்கின்றது. எனவே அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரே ஒரு ஹஜ் செய்தார்கள், ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வோம் நமக்கு. அந்த ஹஜ்ஜுடைய உரையிலே அவர்கள் ரத்தன சுருக்கமாக இந்த உலகம் அழியும் வரைக்கும் மக்கள் பேண வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய சுருக்கமாக சில விஷயத்தை அதில் சொன்னார்கள். ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்தார்கள். நபிகளார் சொல்லுகிறார், அடுத்த வருடம் வருகின்ற ஹஜ்ஜில் நான் இருப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். எல்லோரும் பயப்படுகிறார்கள். அடுத்த வருடத்துக்கு முன்னாடி நபிகளார் வஃபாத்தாகி விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறார்கள், என்னை தலைவராக்குவாரா, என்ன ஆயுட்கால தலைவராக்குவாரா, அல்லது என்னை பைனான்ஸுக்கு மினிஸ்டர் ஆக்குவார்களா, என்னை கவர்னர் ஆக்குவார்களா, எந்தெந்த நாட்டுக்கு யார் யார் பொறுப்புதாரை அறிவிக்க போறாரோ என்றெல்லாம் யோசித்தார்கள். நபிகளார் அந்த போதனையிலே சொல்லுகிறார்கள், அஸ்ஸலா, நீங்கள் தொழுகையிலே கவனமாக இருங்கள், உங்களுடைய மனைவி பெண்கள் விஷயத்திலே கவனமாக இருங்கள், உங்களுடைய ஊழியருடைய விஷயத்திலே கவனமாக இருங்கள், அமானிதத்தை பாதுகாருங்கள், உங்களோடு இருப்பவருடைய மானம் மரியாதையிலே விளையாடாதீர்கள், யாருக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், இந்த மார்க்கத்தை துனியாவுக்காக கொடுத்து விடாதீர்கள். இப்படி யார் யார் எதையெல்லாம் எதிர்பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தன சுருக்கமாக சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோருடைய விஷயத்திலே கவனமாக இருங்கள், உங்களுடைய பெற்றோரை நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களை பார்த்து சி உஃப் என்ற வார்த்தை கூட ஒரு முறைச்சு கூட பார்க்காதவ நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தோடு நல்லா நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உறவினோடு நல்லா நடந்து கொள்ளுங்கள், உறவினர்களை துண்டிப்பவன் சொர்க்கம் போமாட்டான் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, முன்சப்பிலே தொழுவோம், எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வோம், இந்த மார்க்கத்துக்கு நாங்கள் பரப்புவதற்கு உதவியாளராக இருப்போம். ஆனால் நாங்கள் குடும்பத்தோடு நல்லமல்ல, குடும்பத்தோடு ஒற்றுமை அல்ல, குடும்பத்தை பற்றி சிநேகிதம் அல்ல, குடும்பத்தை நாங்கள் வெறுத்து வாழுகின்றோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெரிய போதனையிலே கியாமத் நாள் வரும் வரைக்கும் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த உபதேசத்தில் சொல்லுகிறார்கள், குடும்பத்தோடு சேர்ந்து வாழுங்கள். எனவே சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த தில்ஹஜ்ஜுடைய இந்த புனிதமான நாட்களில் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் சேருங்கள், அதனூடாக அவர்கள் சந்தோஷத்தை வழங்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்களிலே நாங்கள், இந்த குறிப்பிட்ட நாட்களிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாட வேண்டும், சாலிஹான மனிதனாக்க வேண்டும். என்னிடத்தில் இருக்கின்ற அந்த கசடு பிடித்த உள்ளத்தை நீக்கி, கருப்பு நிறமாக இருக்கிற உள்ளத்தை நீக்கி தூய்மையான ஒரு உள்ளமாக அல்லாஹ் பொருந்தக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.